லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கை வெட்டியது ஏன்? கை, கால், கழுத்தை விட்டுவிட்டு ஏன் மூக்கை போய் வெட்டினார் என்று தோன்றுகிறதல்லவா? விரிவாக சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு கைக்குழந்தை அழுது கொண்டிருந்தது. யார் யாரோ தூக்கி சமாதானம் செய்கிறார்கள். குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. அதன் தாய் வந்தாள். குழந்தையை தூக்கினாள். மார்போடு அணைத்துக் கொண்டாள். குழந்தை அழுகையை நிறுத்தியது. ஒரு கைக்குழந்தைக்கு தன் தாய் இவள்தான் என்பதை எதை வைத்து தீர்மானிக்கிறது? அணைத்துக் கொள்ளும் தாயின் வாசனையும் அவள் உடலின் கதகதப்புமே முழுமுதற் காரணம். வாசனையை நுகர்தல் என்பது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உரிய சூக்ஷ்மமான குணம். அந்த சூக்ஷ்ம குணம்தான் மனிதன் சமூகத்தில் வாழ பல ரூபங்களில் உதவுகிறது. இந்த முகர்தல் என்ற சூக்ஷ்ம குணத்தில் லக்ஷ்மண் கை வைக்கப் போய்தான் ராமாயண போரும் ராவணவதமும் உண்டானது எனலாம். அந்த சூக்ஷ்மத்தை கொஞ்சம் ஆராய்வோம். ராமாயணத்தில் ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணன் வனவாசத்தில் இருந்தபோது ராவணனின் தங்கை சூர்பனகை ராமர் மற்றும் லக்ஷ்மணனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினாள். கோபம் கொண்ட லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கை வெட்டி தண்டித்தான். ஏன்? நம் மூக்கில் எண்ணிலடங்கா வாசனையை உணரும் நரம்புகள் உள்ளன. அவைகளின் மூலமாக நாம் உணரும் வாசனைகளுக்கும் நமது உணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் நேரடி தொடர்புகள் உண்டாகின்றன. காம உணர்ச்சியை தூண்டுவதற்கு வாசனை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் வாசனையாலேயே முதலில் ஈர்க்கப்படுகிறார்கள். அதனால் உண்டாகும் தூண்டுதலே ஒருவர் மீது ஒருவர் மோகம் கொள்ள காரணமாகிவிடுகிறது. வாசனையை முகர்தல் காதலிலும் காமத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சுவையின் 75% வாசனை கொண்டே நாம் உணர்கிறோம். மூக்கை மூடிக்கொண்டு, அதாவது சுவாசம் செய்யாமல் ஒரு பொருளை கடித்து முழுங்கி பாருங்கள். அதன் சுவை என்னவென்று உங்களால் துல்லியமாக சொல்ல முடியாது. வாசனையுடன் முகர்ந்து உண்ணும் பொழுதே உணவின் சுவையை முழுவதும் ருசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். காரணம் மூக்கு. ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவுவது வாசனையை உணரும் முகரும் சக்தியே ஆகும். ஒரு மலை சார்ந்த இடத்திற்கு செல்கிறோம். அங்கே பூக்களும் பச்சை பசேல் என்ற மரம், செடி கொடிகளும் நிறைய இருக்கும். அதன் அழகை அந்த பச்சை இலை மற்றும் மலர்களின் வாசனைகளுடன் சேர்த்துதான் ரசிக்கிறோம் அல்லவா? சாமி கும்பிடும் போது ஊதுபத்தி, சாம்பிராணி போன்றவை ஏற்றி வைத்து சாமி கும்பிடுவதன் காரணம், அந்த வாசனையை நாம் முகரும் போதெல்லாம் தெய்வீக உணர்வு நம் மனதில் கூடிக்கொண்டுவிடும். காரணம் மூக்கு. ஒரு சில திரையரங்குகளில் ஏசி மிஷினிலிருந்து குளிர்ந்த காற்றுடன் நல்ல வாசனை திரவியத்தை கலந்து அரங்கம் முழுவதும் நறுமணத்துடன் இருக்குமாறு பரவச் செய்வார்கள். அப்படி சில்லென்ற காற்றுடன் நல்ல வாசனையை நாம் நுகர்ந்தவுடன் மனம் அமைதியடைகிறது, ஒருவித மகிழ்ச்சி கொள்கிறது, இன்பமாக படத்தை பார்க்க செய்கிறது. காரணம் மூக்கு. பெண்கள் தலையில் பூ வைத்துக் கொண்டு ஆண்களை கடந்து சென்றாலே அந்த வாசனை ஆண்களுக்கு ஒருவித ஈர்ப்பை உண்டு பண்ணிவிடும். நமது கலாச்சாரத்தில் பெண்கள் தலையில் பூ வைத்துக் கொள்ளுதல் என்ற வழக்கம் முக்கியத்துவம் பெற்றதும் அப்படித்தான். இதிலும் மூக்கு முன்னிலை வகிக்கிறது. இவ்வாறு காமம், கோபம், இன்பம், மகிழ்ச்சி என உணர்ச்சிகளை தூண்டுவதற்கும் தூண்டப்பட்ட உணர்ச்சிகளால் வீரியமாக செயல்பட வைப்பதற்கும் மூக்கு பெரும் பங்கு வகிப்பதாலோ என்னவோ லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கை பதம் பார்த்திருக்கிறார். ஆக லக்ஷ்மணன் உளவியல் மற்றும் உடலியல் பற்றி நல்ல அறிவு பெற்றவராக இருந்திருக்கிறார் என்றே தோன்றுகிறது. இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.